Today is the festival, meditation festival. Patriji 25 years before 21st December தியான மகாயஜ்ஞம் நடத்தினார். ஸோ அந்த பத்ரிஜிக்கு எவ்வளோ விஷன் இருந்தால் தான் 21st சொல்லி வச்சுட்டு சொல்லுங்கள். ஸோ இட் இஸ் யூனிவர்சல் மாஸ்டர்ஸ் டிசைன். அந்த யூனிவர்சல் மாஸ்டர்ஸ் மூலியமாக பத்ரிஜி 21st December 25 years முன்னாடி சொன்னது இப்போ நடக்குது. ஸோ இட் இஸ் எ கிரேட் டே டு ரிமெம்பரன்ஸ். முன்னாடி வந்து நம்ம விளம்பரம் கொடுக்கணும், வாங்க மெடிடேஷனுக்கு, வாங்க மெடிடேஷனுக்கு, வாங்க மெடிடேஷனுக்கு. இப்போ அந்த தேவையில்லை. நான் மெடிடேஷன் பண்ணுறேன், நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு 10 கால்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நமக்கு ஈஸி ஆகிடுச்சு, ரெடிமேடு. முன்னாடி என்ன நம்ம சமையல் செய்யணும், பொருள் வாங்கணும், செய்யணும், நிறைய வேலை இருக்குது. இப்போ அது அந்த வேலைலாம் இல்லை. நெக்ஸ்ட் இயர் நம்ம இதே மாதிரி December 21st ஒரு பெரிய ப்ரோக்ராம், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. இதுக்கு என்ன 1 week முன்னாடி நம்ம ஃபெஸ்டிவல் நடந்துச்சு, DMI 7 ஃபெஸ்ட். நெக்ஸ்ட்டு 2025 December DMI 8th, December 21st நல்லா கொண்டாடலாம். எல்லாருமே நீங்கள் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது ஸ்டேட்டஸில் போடுங்க, தியான பிரச்சாரம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், சுவாத்தியாயம் பண்ணுங்கள். சுவாத்தியாயம் பண்ணலான்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். புக்ஸு நிறைய படிக்கணும். இந்த 3 பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் இருக்க இவ்வொரு செல்லு நம்ம யாருக்குன்னு தியானம் சொல்லணும், தியான பிரச்சாரம் பண்ணணும், அந்த தோண்டும். நீங்கள் எப்போ புக்ஸ் படிக்கலையோ, எப்போ சஜன சாங்கம் பண்ணலையோ, அந்த செல்ஸ் டெட் ஆகிடும். இப்போ இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஒரு பத்ரிஜியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது, நம்ம இந்த பேர் மாஸ்டர்ஸ் வரும்போது நம்ம நிறைய தியான பிரச்சாரம் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் December தியானமாகிறதுக்கு டோட்டல் டிஸ்ட்ரிக்ஸ் நம்ம கவர் பண்ணணும். 33 டிஸ்ட்ரிக்ஸ் மேடம். 33 டிஸ்ட்ரிக்ஸில் நம்ம வந்து விதை நாட்டி எல்லாமே தியான பிரச்சாரம் பண்ணணும். 2030 தியான மகாயஜ்ஞம் தமிழ்நாடு ஆர் మన గణేశపురంలో సూపర్గా கொண்டாட்டோம். ஒரு 5000 மெம்பர்ஸ்తో நம்ம கொண்டாட்டணும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷனும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம சக்ஸஸ் ஆகிடும். ஸோ எல்லாருமே தியானம் பண்ணுங்கள், தியான பிரச்சாரம் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நான் சிம்பிள் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், அது நல்லாயிருக்கும். ஃபிசிக்கல் லைஃப் பத்ரிஜி எப்பவுமே சொல்லுவார், 50% ஃபிசிக்கல் லைஃப், 50% ஸ்பிரிச்சுவல் லைஃப். சார் என்ன சொல்லுவார், நைட்டு தியானம் பண்ணுங்கள், மார்னிங் உங்கள் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணால் தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ டெய்லி 5 fingers மாதிரி டெய்லி சம்திங் யூ ஹேவ் டு லேர்ன் இன் ஃபிசிக்கல் லைஃப். ஸோ எப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ என்ஜாய் பண்ணுவீங்க. அதை பற்றி பேர் சொல்லுங்கள், தியானம் படித்து என்ஜாய் பண்ணுங்க லைஃப்னு. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் டூ மெடிடேஷன், லேர்ன் சம்திங் நியூ. அந்த நியூ தெரிஞ்சுக்கிறது என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணது 10 பேர் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பர்பஸ் லைஃப், தியான பிரச்சாரம் பண்ணுங்கள். இது செஞ்சால் எல்லாருமே ஹாப்பி இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே இன்றைக்கி இந்த தியானத்துக்கு ஒரு திருவிழா. நம்ம எல்லோருமே எத்தனை வருஷமாக தியானம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி காலையில் நாங்கள் எங்கள் சுவாத்தியாய குரூப்பில் கூட சார் எத்தனை வருஷம் முன்னால் ஃபோர்ஸை பண்ணி இந்த நாளையே ஒரு தியான மகா யஜ்ஞத்துக்கு ஆரம்பம் என்று ஹர்த்தாலில் ஆரம்பித்தாங்களோ, அது இத்தனை வருஷம் கழித்து ஒரு உலகத்துக்கே ஒரு பெருமையான தினமாக அது நமக்கு வழங்கியிருக்குன்னா அவருடைய முன்கூட்டியே அவருக்கு இருக்கிற அந்த ஃபோர்ஸு என்றது அவருக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துது. இத்தனை மாஸ்டர்ஸ் எனக்கு இங்கே பார்க்கும்போது இந்த கூட்டு தியானத்தில் சேர்ந்து மேடம் கிட்டேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் இன்னும் மேலுக்கு மேலே தன்மந்தன் என்று சொல்லுவாங்க, யாரால் என்ன பண்ண முடியுமோ அந்த சேவை நாம் எல்லோருமே முடிஞ்ச வரையிலும் அவங்கவுங்க பண்ணுறதுன்றது இந்த சொசைட்டி இன்னும் மேலே வளர்கிறதுக்கு நம்மளால் செய்ய வேண்டிய ஒரு நல்ல கடமைன்னுட்டு நாம் ஞாபகம் படுத்திக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், குட் டே டு ஆல். எனக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாவே என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. அது போக இங்கே பிஎம்சியில் வந்துட்டு ஒரு தடவை கிளாஸ் எடுக்க சொல்லி கூப்பிட்டாங்க. நான் பேசி எனக்கு பழக்கமே இல்லை, ஆனால் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் பேசினேன். நாள் ஒரு 1 வீக்காக நான் ஒரு டாபிக் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. பண்ணிவிட்டு அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். ஆனால் நாள் நைட்டு திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நாளைக்கு என்னோடய கிளாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை உங்களுக்கு டாபிக் நான் இதுதான் மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி டாபிக் மாற்றிட்டாங்க. நாள் நைட்டு மாற்றிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணனே எனக்கு தெரியலை. ஐயோ எப்படி என்ன பண்ண போகிறோம். அடுத்த நாள் நைட்டு தீபாவளி அன்றைக்கி நைட்டு தான் அந்த இதில் 41 days 41 மாஸ்டர்ஸ் இதில் வந்து
பேச சொன்னாங்க. தீபாவளி அன்னைக்கு என்னோடய ஸ்பீச் இருந்தது. என்ன பண்ணனே தெரில. காலையில் மெடிடேஷனில் உட்காந்த ஒரு 2 hours உட்காந்துருந்தேன். ஃபுல்லாகவே எனக்கு வந்து நான் நைட்டு பேசணுமோ அந்த டாபிக் எல்லாமே வந்தது. சப்ஜெக்ட் வந்து எனக்கு அந்த மெடிடேஷனில் தான் வந்தது. முதல் நாள் நைட்டு வரைக்கும் வேறு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி பெரிய பேப்பரில் எல்லாம் ரெடி பண்ணதை அப்படியே அந்த பேப்பர் மாற்றிட்டு மெடிடேஷன் முடித்து எந்திரிச்சு உட்காந்துட்டு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அப்படியே நைட் நான் பேசினப்போ அப்போவே எனக்கு கமெண்ட்ஸ் வந்தது, நல்ல கமெண்ட்ஸ் வந்தது. நல்லா பேசுகிறீங்க, ஃபஸ்ட் டைம் பேசுகிற மாதிரியே இல்லை உங்களது அப்படின்னு சொல்லி. அப்போது ஓகே பரவாயில்ல, இப்போ நம்மளும் பேசுவோம் போல். மேம் சொன்ன மாதிரி நமக்குள்ளே உள்ள விஷயங்கள் வந்துட்டு வெளியே கொண்டு வர்றது. இது போக நிறைய பேர் நிறைய கவுன்சிலிங் மாதிரி என்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கே தெரில எதுக்கு என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அவங்க அப்போது இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த டைமில் அவங்க என்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் சொல்லி என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லிடுவேன். சொல்லி முடித்ததுக்கு கழித்து சொல்லுவாங்க, மலர் நீங்கள் அன்றைக்கி அப்படி சொன்னீங்கல்ல, சொன்னதுக்கப்புறம் எனக்குள்ளே நான் அதை யோசித்தேன், எனக்குள்ளே அந்த சேஞ்சஸ் வந்ததுன்னு. அப்படியா, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு. அது என்ன சொன்னேன்னு எனக்கே மறந்து போயிடுது. அது நான் திரும்ப யோசித்து பார்ப்பேன். பார்த்தா நான் தான் பேசினேன்னா அது அப்படின்னு எனக்கே ஒரு டவுட்டாகவே இருக்குது. எப்படி எனக்குள்ளே அது வந்தது அவங்களுக்கு நானாக அப்புறம் சொல்லிக்குவேன். யூனிவர்ஸ் வந்து அந்த டைமில் உங்களுக்கு நான் ஏதோ சொல்லணுன்றத அதுதான் பிளான் பண்ணி கொடுக்குது. எனக்கு நான் பிளான் பண்ணியெல்லாம் உங்ககிட்ட நான் எதுவுமே பேசலை, எனக்கு தோணலை. ஏன்னா அவங்க ப்ராப்ளம்ன்றது அவங்க அப்போ சொல்லும்போது தான், அந்த டைமில் என்னை அறியாமையே நான் சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு நாளுமே என்னோடய லைஃப் வந்து ஒரு மாதிரி மிராக்கிள் மாதிரி போய்கிட்டு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மெடிடேஷனுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரேகா, சென்னையில் இருக்கேன். 8 years தியானம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சின்னதாக எங்கள் வீட்டிலே ஒரு சென்டர் மாதிரி வச்சு நிறைய பேருக்கு தியானம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 1 year இப்போது ஒரு சின்ன சென்டர் வச்சு நடத்திட்டுருக்கேன். நிறைய பேர் வராங்க. டெய்லியும் தியானம் இருக்கும். சண்டே மட்டும் லீவ் இருக்கும். சாட்டர்டே ஏதாவது ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கும். ஏதாவது மாஸ்டர்ஸ் எல்லோரும் வருவாங்க. நிறைய ராஜு சார் கிளாஸ் வந்திருக்கு, பிரசாந்தி மேம் கிளாஸு, நிறைய எல்லா மாஸ்டர்ஸும் வந்திருக்காங்க, உஷா மேம், எல்லோரோட கிளாஸஸும் வச்சுருக்கேன். என்னென்னா தியானம் நான் கற்றுக்கிட்டது, தியானம்னு கற்றுக்கணுன்னு இல்லை, யாரும் சொன்ன மாதிரி இருந்தது. அது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சது. எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருந்தது. அதனால் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டோம். பட் நான் கற்றுக்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டு பிடிச்சது, ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாங்க. அதனால எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு பிடிச்சது, எங்கே ஃப்ரீயாக என்ன கிடைக்கிது இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் பிடிச்சது. அதை நம்ம அந்த டைம் எடுத்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணும் பொழுது நமக்குள்ளே எவ்வளோ பெரிய மாற்றம் நடக்குதுன்றதை உணர்ந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாற்றம் நிறைய பேருக்கு தேவைப்படுது, இப்போ எல்லாருக்குமே தேவைப்படுது. அது என்ன சொல்கிறதுனா, அத்தியாவசிய தேவை அப்படின்வாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியா இந்த தியானம் வந்து எல்லாருக்குமே அத்தியாவசிய தேவையாக இப்போ இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணணும், நிறைய பேருக்கு போய் சேரணும். அதேவேளை அது வந்து இந்த பிஎம்சி மூலமாக நிறைய போய் சேர்ந்துருக்கு. நிறைய பேர் அதை பார்த்துட்டு வராங்க. நல்லா இருக்குது இந்த தியானம், ஆனாபானசதி தியானம். இதை முதல்ல நமக்கு சொல்லிக் கொடுத்த பிதாமக பத்ரிஜிக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிமையான தருணத்தை உங்கள் எல்லோரும் கூட சேர்ந்து இந்த கூட்டு தியானம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கனவு எவ்வளோ நாள் பற்றி நினைவாச்சு பார்த்தீங்களா, அந்த சங்கல்பம் நினைவாச்சு ரைட்டுங்களா. இப்போது நான் என்ன ஸ்டார்ட்டாக சொல்ல வரேன்னா, தியானம் தான் இனிமேல். மேடம் சிறப்பாக சொன்னாங்க. என்னென்னா காலம் மாறினே வருது, மாற்றம்ன்றது மாறினே இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தேடி வராங்க, அது உண்மையான தியானத்தை தேடி வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல்லையும் சரி எல்லா இடத்துலையும் சரி என்கொயரி வந்து அதிகமாகிடுச்சு. எல்லோரும் மெடிடேஷன் சொல்லித்தரீங்க கேட்குறாங்க. அதுவும் காசு எதாவது கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க. எல்லாம் ஃப்ரீன்னு சொன்னால் நம்பவே மாட்டுறாங்க. ஒருத்தர் வந்து சென்டருக்கு ஃப்ரீயா வாங்க, எப்போனா வரலாம் வாங்க, சரி வந்தபோது பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏன் ஃப்ரீயாக பண்ணி தெரியும் கேட்குறாரு. ஸோ நாங்கள் சொன்னோம், எங்கள் கான்செப்டே ஃப்ரீ மெடிடேஷன் தான். இது வந்து கமர்ஷியல், இங்கே எதுவுமே கமர்ஷியல் கிடையாது.
நீங்கள் வந்து எப்போன்னு தியானம் பண்ணலாம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னால் அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வேல்யூ. ஸோ இதை நோக்கி தான் நான் பயணப்படுறேன். நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா, நீங்கள் தான் மாஸ்டர். நீங்கள்னா எல்லாரையும் மாஸ்டர். ஆமாம், இங்கே குரு சிஷ்யர் இதுவே கிடையாது. எங்கள் குருநாதர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லக்கூடாது சொல்லுவார், அவரும் மாஸ்டர் எல்லாரையும் மாஸ்டர்னு சொல்லுவார். எங்களை எல்லாரையும் அதை மாஸ்டராக உருவாக்குறது தான் நம்மளோட இது. அதனால் நீங்கள் தியானத்தை கற்றிங்கன்னா எல்லாருக்கும் தியானம் சொல்லிக் கொடுங்க. அப்படிங்கும்போது இப்போ இந்த இதில் எப்போ நம்ம இந்த ஸ்பிரிச்சுவலில் தியானத்தில் வந்தோமோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒவ்வொரு நிமிடமும் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு உன்னதமான பணி செய்கிறோன்ற ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. ஸோ அதனால் இந்த அனுபவத்தை எல்லோரும் வரணும், எல்லாருக்கும் தியானம் போய் சேர்க்கணும். சார் சொன்ன மாதிரி 33 மாவட்டத்துலேயும் பிரமிட் சென்டர் வரணும். ப்ளஸ் எல்லாருமே தியானமாக கொண்டு வரணும். அடுத்த ஏக்கணும் மிகப்பெரிய லெவலில் பண்ணணும். அதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போத்துலேருந்து சங்கல்பம் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம்தான். அது எல்லாமே அது வந்து ரியாலிட்டாக நம்ம பண்ணின்னு தான் இருக்கோம். எல்லோரும் கை கோர்த்து இதெல்லாம் சிறப்பாக செய்யணும் தாழ்மையாக எண்டி கேளுக்கிறேன். தாழ்மையாக அன்பாக கேட்டுக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு பத்திரிச்சி எப்படி இவ்வளோ பேரை உருவாக்குறோம், நம்மளுக்குள்ளேயே அத்தனை பத்திரிச்சி இருக்கும். நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியாது. தயக்கத்தை தூக்கி போடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு நாளைக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு யாருக்கா தியானத்தை சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? நிறைய பேர் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாரு, எப்பா இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மாத்திரைலாம் உனக்கு செட் ஆகாது, நீ போய் எங்கேயாவது மெடிடேஷன் கற்றுக்கொன்றாங்க. ஸோ அந்த பர்சன் நம்ம சென்டரை தேடி வராங்க. ஏதோ சென்டர் இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும் இல்லை, எங்கேயாவது பத்திரிச்சி வழிகாட்டின இடத்து எங்கே போனாலும் இது ஒன்று. அவர் வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு. இதை கண்டினியூ பண்ணுங்கள், ஒரு 41 days பண்ணுங்கள், மிராக்கள் நடக்கும். நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது ஆச்சரியப்பட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் ரியல் மாற்றம். ஸோ அந்த மாதிரி தியானத்தை எல்லாத்துக்கும் சேர்க்குறது தான் நம்மளுடைய முதலாக வச்சுக்கணும். நம்மளும் பண்ணணும், மற்றவங்களும் பண்ண வைக்கணும். எல்லாருக்கும் அந்த என்ன சொல்கிறது, அந்த சைவ உணவத்தை கொண்டு வரணும். நிறைய இடத்துல பிரமிட் கட்டணும், பிரமிட் சென்டர் உருவாக்கணும். அந்த பிரமிடோட எனர்ஜி ஆற்றலை எப்படி பயன்படுத்த அவேர்னஸ் கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட முதன்மையாக வச்சு நம்ம அவர் பத்ரீஸ் காட்டின வழியில் நம்ம நடந்து போகணும், தொடர்ந்து செய்யணும், கூட்டு முயற்சியாக பண்ணணும். தேங்க்யூ வெரி மச். இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி.